ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை காண்பித்துக் கொடுக்கிறேன். அது 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். ஜனங்கள் பிரதித்துவமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. தமிழ் பைபிள்ல எலியா அங்க நீங்க எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கல அப்படின்னு வேதத்தில் சொல்லப்படுது. ஆனா அதே இங்கிலீஷ்ல இந்த குந்தி குந்தி நடக்கிறது அப்படிங்கிறது ஃபால்டர் அப்படிங்கிறது. இது எதை மீன் பண்ணுதா? தடுமாறுதல், தளர்ந்து போதல், நிலையற்றவர்களா இருப்பது. இந்த பாகாலோடைய வேலை என்னன்னா, நிலை உள்ளவனா இருப்பவனை நிலையற்றவனாய் மாற்றுவதுதான். அதாவது தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையும் பயத்தையும் மாற்றுவதுதான் இந்த பாகாலோடைய முதல் வேலையே. ஓகே, நிலையற்றவனாய் மாற்றுவதற்கு பிசாசு எடுக்கக்கூடிய யுக்திகளை நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். இந்த பிசாசு கர்த்தருடைய கட்டளைகளுக்கு விரோதமா நம்மளை பாவம் செய்யும்படி செய்யலாம். அதாவது உன் தாயும் தகப்பனையும் கனப்பண்வாய் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஆனா பலரும் தன்னுடைய பெற்றோர்களை கனம் பண்றது கிடையாது. 1. 2வது, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக. இது 2. இதை அநேகர் என்ன பண்ற அப்படின்னா, மனுஷர்களுக்கு மாத்திரம் இல்ல, தேவனுக்கு விரோதமாகவே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பொய் சொல்ல ஆரம்பிச்சிடறோம். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்று வேதத்தில் சொல்லப்படுது. ஆனா நம்ம சாட்சி இல்லாத வாழ்க்கை அது கர்த்தரை தூசிக்கிற வண்ணமா நடக்கப்படுது. அதாவது கிறிஸ்துவை போல வாழ வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவை அல்லாத நபரை போல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதாவது இரக்கம் இல்லாம, அன்பு இல்லாம, ஒருவருக்கு உதவி செய்யற அந்த குணங்கள் இல்லாம, நம்முடைய குணங்களை மூர்க்க குணமாவும் ஒரு விதமான அசட்டை உள்ளக்கூடிய ஒரு குணமாவும் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஓய்வு நாளை பரிசுத்தத்தோடு ஆராதிக்க கடை வேதத்துல சொல்லப்படுகிறது. ஆனா இங்க நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, சர்ச்சை ஒரு கட்டிட ஒரு நிழலா நம்ம என்ன பண்ணா ஓய்வு எடுப்பது கூடிய ஒரு நிழலா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். முழு மனசோடையோ, முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட எங்க தேவனை போய் ஆராதிப்பதில்லை. நான் சென்று கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு வருவதற்காக ஒரு இடம் அப்படிங்கிற லெவல்ல தான் நம்ம போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். கொலை செய்யாதிருப்பாயாக. இந்த காரியம் எப்படி நம்ம வாழ்க்கையில நடத்தப்படுது அப்படின்னா, பிறரை கடிந்து கொள்ளும் போது, அதாவது தகாத வார்த்தையினால பேசும்போது அந்த ஆத்மா நொறுக்கப்பட்டு வேதனைக்கு உட்படப்படுகிறது. இது இந்த கொலை செய்யாதிருப்பாயாக அந்த வசனத்தோடு அப்படியே பொருந்தும். அடுத்து வேதத்துல சொல்லப்படுகிறது, களவு செய்யாதிருப்பாயா. அதாவது சிலரும் தன்னுடைய வாழ்க்கைய பிழைப்போற்றுவதற்காக மற்றவரை ஏமாற்றி இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையை நடத்த செய்யறாங்க. சோ மற்றவங்களை ஏமாற்றி செய்கிற எல்லா காரியமே களவு செய்யறதுக்கு அர்த்தமா தான் உண்டு. இச்சையாது இருப்பாயாக. இந்த இச்சையா இருப்பாங்கிறது வேதத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இது எதை குறிக்குது அப்படின்னா, நம்ம ஒரு பொருளை அடையணும், இல்ல எனக்கு பிடிச்சதை நான் வாங்கி ஆகணும், அந்த பிடிவாத குணம் எந்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போய்கிட்டு கடன் வாங்கியாவது நான் அதை அடைய வேணும், அதை வாங்க வேண்டும் அப்படிங்கிற அந்த குணம் இச்சிக்கிற ஒரு குணமா இருக்குது. சோ ஐயா நல்லா கேட்டுக்கங்க, இந்த இப்படிப்பட்ட அத்தனை காரியங்களும் உங்களுக்குள்ளேயும் மற்றவர்களும் இருக்குது அப்படின்னா இது எல்லாம் பாகாலை பின்பற்றக்கூடிய அத்தனை குணங்களும் உடையவர்களா இருக்கப்படுகிறது ஒரு காண்பிக்க கொடுக்குது. ஐயா நல்லா கேட்டுக்கங்க, இது அத்தனைகளும் பாகாலை பின்பற்றக்கூடிய வழிகள். அதனாலதான் எலியா சொல்றாரு, 2 நினைவுகளால நீங்க குந்தி குந்தி நடக்கிறீர்கள் அப்படின்ட்டு எலியா தெளிவா சொல்றாரு. அதாவது 2 நினைவுகள்ல 2வது நினைவாக பாகாலை பின்பற்றுறீர்கள் அப்படிங்கிறது எலியா தெளிவா சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி காரியம் உங்க வாழ்க்கையில இருக்குது அப்படின்னா நான் சொல்றேன், பிசாசு உங்களை வஞ்சித்து வச்சிருக்கான். இன்னொரு வசனத்தை கூட காண்பிக்கிறேன். அது யாக்கோபின் 1வது அதிகாரம் 8வது வசனம். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். நம்பிக்கை இல்லாம முடிவெடுப்பதில் தடுமாற்றமா இருக்குது அப்படின்னா கர்த்தரிடத்துல உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. அவர் உங்களுக்கு இறங்குவாரு. உங்களுக்கு பலிபீடத்து மேல அவருடைய அக்கினி இறங்கும். தண்ணீரே பலிபீடத்து மேல ஊற்றப்பட்டு இருந்தாலும் அவருடைய அக்கினி உங்க பலிபீடத்தை பற்றி பிடிக்கும். இந்த வார்த்தையை கேட்டதுக்காக நன்றி. இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்றது மூலமா இயேசு வழியில அநேகர் பிரயாணம் பண்ணட்டும். See in the next video. May God the Father, the Lord Jesus and the Holy Spirit protect and bless you. Amen.